no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சர்மா. 2 முக்கியமான நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்று பியூஷ் கோயல் சென்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு திரும்ப டெல்லி போயிருக்காரு. அதுல குறிப்பா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவுல 2026 வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு இனிஷியல் ஒரு கான்வர்சேஷன் என்டிஏ தரப்புல இருந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருக்கு. உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? முதல்ல எல்லா நேயர்களுக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறத விரிவுபடுத்தணுங்கிறதுல பாஜகவினுடைய நோக்கம். அது வெளிப்படையா அவங்க பலமுறை சொல்லியிருக்காங்க. ஸோ என்டிஏ கூட்டணியில் எவ்வளவுக்கு எவ்வளவு கட்சிகளை சேர்க்க முடியும் என்பதுதான் பாஜக பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு அளவுக்கு ஒரு முற்றுக்கட்டையாக திரு எடப்பாடி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து, பர்டிகுலர்லி வித் ரெஃபரன்ஸ் டு ஓபிஎஸ் அண்ட் டிடிவி. அந்த அந்த முடிச்ச எப்படி அவுக்கிறது அப்படிங்கிறத ஒரு பார்க்கறதுக்கு ஒரு முயற்சி. ஆனால் இது மிக முக்கியமாக நேற்று நீங்க ஓபிஎஸ் அவர்கள் பேசுற ஸ்பீச் அந்த இது பார்த்தீங்கன்னா, மிக கடுமையான, இவ்வளவு கடுமையா நான் சமீப காலத்துல அவர் பேசி நான் பார்த்ததில்லை. சோ ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, ஏதோ ஒன்று இந்த கடைசி 24 மணி நேரத்தில் நடந்திருக்கிறது அவரை இந்த மாதிரி பேச வைக்கிறது. அது ஒரு வேளை எடப்பாடி ஒரு என்டிஏ கூட்டணியிலும் இடம் இல்லை, அதிமுகவில் இடம் இல்லை என்று கூறுவது எல்லோருக்கும் புரியுது. ஏன் எடப்பாடி சொல்றாருங்கிறது எல்லோருக்கும் புரிகிறது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு தொகுதி பங்கீடு கூட வைக்கக்கூடாது என்று கூறுகிறாரா என்பது அவர் கிளாரிஃபை பண்ணணும். பட் அந்த மாதிரி கூறினால் அது நிச்சயமா பாஜகவுக்கு அது ஏற்கக்கூடியதான ஒரு பொசிஷனாக இருக்காது. அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். சோ வெறும் 2 கட்சியை வச்சுக்கிட்டு போய் தேர்தல் ஜெயிக்க போறது இல்லை. சோ எத்தனைக்கு எத்தனை கூடுதலாக கட்சிகளை சேர்த்து கொள்ள முடியுமோ அதன் முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதை நோக்கித்தான் பாஜக கூறியதாக எனக்கு தெரிந்தவரை அதுதான் நடந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியும் பெருசா நேத்து பேசும்போது புதுசா எதுவும் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் என்டிஏ கூட்டணி அதிமுக ஆட்சி வரணும், இதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர, மற்ற கூட்டணி கட்சிகள் குறித்தோ அல்லது எடப்பாடி குறித்தோ ஓபிஎஸ் குறித்தோ டிடிவி தினகரன் குறித்தோ பெருசாக எதுவுமே கேள்வி கேட்கப்படலை. அதுக்கு முன்னாடியே அவங்க ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. இல்லைங்க, எனக்கு நிருபர்களிடம் என்ன ஒரு வருத்தம் என்றால், திரு எடப்பாடி ரெகுலராக நிருபர்களை சந்திக்கிறார், பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். இப்போ விஜய் மாதிரி பத்திரிகையாளர்களே சந்திக்காம போறது இல்லை. அவர் வராரு, வாரத்துல 2 வாட்டி இல்லாட்டி 3 வாட்டியாவது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். ஏன் எந்த பத்திரிகையாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவினுடைய கோட்டாவில் இருந்து அவர்கள் இடங்களை ஓபிஎஸ்க்கும் மமமுகவுக்கும் ஒதுக்கப்பட்டால் அதிமுக அதை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா? இது ஏங்க கேட்க மாட்டேங்கிறாங்க? ஓபிஎஸ் வந்தா ஏத்துப்பீங்களான்னா, எங்க ஓபிஎஸ் அதிமுகவுக்கு வந்தா அவர் ஏத்துக்க மாட்டாரு, அது திட்டவட்டமாக கூறிவிட்டார். தேசிய ஜனநாயக அதுதான் எனக்கு பத்திரிகையாளர்கள் அதை சரியா கேட்கலையா இல்ல அத என்ன பொசிஷன் தெரியல. என்டிஏவில் தொகுதி பங்கீட்டில் இவர்களுக்கு இடம் இருக்குமா இருக்காதா? திட்டவட்டமா சொல்லிட்டோமே அவரு. அவங்க வருவாங்களா அது வேற விஷயம். டிடிவி இன்னைக்கு வரைக்கும் அவர் வரா மாதிரி இல்ல, ஓபிஎஸ் கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கிறார். பட் அவங்க ஒருவேளை வருவதற்கு சம்மதம் பாஜக கொடுக்கும் அழுத்தத்தினால் தெரிவித்தால் இவர் அதை ஏற்றுக்கொள்ளுவாரா இல்லையா? இது ஒன்று. 2வது, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மற்ற கட்சிகளும் இன்னும் சைன் அப் ஆகலையே. பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாமக பிரிவாக இருக்கட்டும், இல்ல தேமுதிகவா இருக்கட்டும், வேற யாருமே சேர்ந்ததாக வரலையே இன்னும். நேத்து ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு, அது உண்மையா என்னன்னு தெரியல, உறுதிப்படுத்த முடியல. அன்புமணியும் ராமதாஸையும்
ஒன்று சேர்க்கிற பணியில அதிமுக வந்து ஈடுபடும். எடப்பாடி பழனிசாமி வந்து உறுதி அளிச்சிருக்காரு பாஜக கிட்ட அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல இல்லைங்க. அப்படின்னு சொல்லி ஜி.கே. மணி நேத்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. பட் அப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா எடப்பாடியால? அதாவது உங்க பிரச்சனைகளை தேர்தலுக்கு பின்னாடி வச்சுக்குங்க. தேர்தலுக்கு வரைக்கும் ஒரே பாமகவா தேர்தலை சந்திங்க. ரைட்டா? இதுதான் அவர்களுடைய இப்போ நிரந்தரமாக பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய மகனுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்து வைக்க அதிமுகவால் முடியுமா, இல்ல வேற வெளியிலிருந்து யாராலையும் அந்த குடும்பத்துக்கு வெளியிலிருந்து யாராவது முடியுமாங்கிறதே சந்தேகம். ம். ஆனால் அதிமுக வந்து அவங்களுடைய ஒரு குட் ஆபீசஸ வச்சுட்டு இங்க பாருங்க, தேர்தல் 4 மாசம் இருக்கு. இப்போ நீங்க இந்த சண்டை போட்டீங்கன்னா கட்சியினுடைய ஓட்டு 2ஆ ஸ்பிளிட் ஆச்சுன்னா 2 தரப்புக்கும் நஷ்டம். ம். நம்ம எல்லாரும் ஒண்ணா போய் தேர்தல்ல சந்திப்போம். தேர்தலுக்கு பிறகு உங்க பஞ்சாயத்தை வச்சுக்கோங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு அவங்க கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வாங்க. செய்து கொண்டு இருக்கிறார். அது நடக்குமா நடக்காதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டாக்டர் மருத்துவர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 86 வயது ஆகிறது. சோ அவர் வந்து சில இஷ்யூஸ்ல பிக்சடா இருக்கலாம். சோ பிரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு 60 வயசு 65 வயது நபர்னா அவரை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் ஒரு 86 இயர் ஓல்ட் பர்சன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன கம்பல்ஷன்ஸ் அவருக்கு இருக்கும், அதெல்லாம் நமக்கு முழுமையா தெரியாது. சோ அதனால அது அந்த முயற்சி வெற்றி அடையுமான்னு தெரியாது. முயற்சி இருதரப்பும் செய்யறாங்க. பாஜகவும் ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க, அதிமுகவும் அந்த முயற்சியில் ஈடுபட்டு. இன்னைக்கு தேதிக்கு சார் அதிமுக, பாஜக, ஜி.கே. வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த 3 கட்சிகள் தான் அபிஷியலா வந்து நாங்க என்டிஏலே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே வந்து ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், மற்ற ஒரு சில நபர்களும் வந்து நாங்க என்டிஏ கூட்டணியில தான் இருக்கோம்னு சொல்றாங்க. பட் மற்றபடி நேத்து என்டிஏ தலைவர்களை பியூஷ் கோயல் வந்து சந்திக்காம போயிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? நேத்து நம்ம ஜான் பாண்டியன்ட்ட பேட்டி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நாங்க ஜனவரிக்கு அப்புறம் தான் முடிவெடுப்போம், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சீட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பேட்டியில வந்து சொன்னாரு. அதே சமயத்துல இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த அழைப்பும் கொடுக்கப்படல அப்படின்னும் சொன்னாரு. இல்ல, இது வந்து நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். டிசம்பர் ஜனவரிக்குள்ள இந்த கூட்டணிய அட்லீஸ்ட் ஒரு வலுவான கூட்டணியாக வரும் அப்படிங்கிற அந்த இம்ப்ரெஷன் பர்செப்ஷனை உருவாக்க வேண்டியது திரு எடப்பாடியினுடைய கடமை. ஏன் அவருடைய கடமைன்னா, பாஜக என்ன சொல்லுது, அதிமுக தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கும் கட்சி. கரெக்டா? அதனால அவர் மேலதான் அந்த இப்போ போன வாட்டி தேர்தலுக்கு முன்னாடி வலுவான கூட்டணி அமைப்போம்னா கடைசியில கூட்டணியை பெரிய கூட்டணியை அமைக்க முடியல. தொண்டர்களிடையும் ஒரு கவலை வந்துடும். எந்த ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாக்கா எப்படி நம்ம எப்போ கூட்டணி வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு கவலை வரும் இல்லையா? தொண்டர்களுக்கும் கவலை வரும், செகண்ட் ரேங்க் லீடர்ஸுக்கும் கவலை வரும் இல்லையா? சோ அவர்கள் வேற ஏதாவது ஒரு முடிவை எடுத்து வேற ஏதாவது ஒரு கட்சியை நாடி செல்லாமல் இருப்பதற்காக நிச்சயமாக இந்த வலுவான கூட்டணிங்கிறது அட்லீஸ்ட் அடுத்த ஒரு மாதம், மேபி ஜனவரி மாதம் இறுதிக்குள் ஒரு கூட்டணி வலுவாக நாங்கள் அமைத்து விட்டோம் என்று திரு எடப்பாடி கூறினால்தான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும். நயினா நாகேந்திரன் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கோவையில் ஒரு செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் டிடிவி குறித்தெல்லாம் வந்து பேசப்பட்டதா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னும் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் சொல்றாரு. நேத்து ஓபிஎஸ் கூட வந்து அந்த ஆமா, தை பிறந்தால் வழி யாருக்கு பிறக்குங்கிறது தான் தெரியல. தை பிறந்தால் வழி பிறக்கும், எல்லாருக்கும் பிறக்கிற இல்ல என்டிஏக்கு வழி பிறக்க போகுதா இல்ல வந்து ஓபிஎஸ்க்கு வழி பிறக்க போகுதா அப்படிங்கறதா இப்போ பிரதான கேள்வியா இல்லைங்க. ஓபிஎஸ்க்கு வெரி லிட்டில் டு லூஸ், இழப்பதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை. என்டிஏக்கு தான் இழப்பதற்கு பெரும் அளவு இருக்கிறது. சோ யாரு புரிஞ்சு வரணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பெண்ட் ஆகணும். புரியுதுங்களா? ஓபிஎஸ்க்கு என்னங்க, இப்போ அவர் வந்து தனித்து போட்டிட்டு இல்ல 50 சீட்டு ஜெயிக்க போறாரா இல்ல ஒண்ணும் என்ன நடக்க போகுது? அவரால் வந்து பெரிய இப்போ ஓபிஎஸ் தரப்புல ஒரு 25 எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னு வைங்க. அப்போ நீங்க சொல்றது கரெக்ட். ஏங்க 25 எம்எல்ஏ இருக்காங்க, அட்லீஸ்ட் அடுத்த தேர்தல் முடிஞ்சு ஒரு 10-15 எம்எல்ஏயாவது இருக்கணும்ல நம்ம கிட்ட. அதுக்காக என்னென்ன முடிவு எடுக்கணும் அதுதான் முயற்சி. இப்ப அவருக்கு இழப்பதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லையே. வேற இவங்களுக்கு 75 சீட்டு எதிர்கட்சியாக அமர்ந்து கொண்டிருக்கிற அதிமுக பிளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி பிளஸ் பாஜக எல்லாருக்கும் இழப்பதற்கு பெருமளவில் இருக்கிறது. அதிமுக
உடைய எதிர்காலமே ஓரளவுக்கு கேள்விக்குறியாகிவிடும் ஒரு 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 மோசமான தோல்வி அடைந்தால். சோ இந்த மாதிரி இழப்பதற்கு இருக்கும்போது இவங்க தான் இறங்கி வரணும். அது யாரு உங்களை பிடிக்குது பிடிக்கல, நீங்க நல்லவரு கெட்டவரு அதெல்லாமே கணக்கு கிடையாதுங்க. இது தொகுதி பங்கீடு. உங்களால எனக்கு தேர்தல் ஆதாயம் இருக்கிறதா, என்னால் உங்களுக்கு தேர்தல் ஆதாயம் இருக்கிறதா, இருந்தால் தொகுதி பங்கீடு, அவ்வளவுதான். அதை அப்படிதான் எல்லா ஊர்லயும் இருக்கு. சிவசேனாவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கிறாங்க, ரெண்டும் ஒரே கட்சியா? காங்கிரஸை அழிப்பதற்காகத்தான் சிவசேனாவை தொடங்கப்பட்டது, கூட்டணி வைக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிச்சுவேஷன் தான் எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங், எலக்ட்ரல் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஓபிஎஸ் அந்த ஆலோசனை கூட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல அவங்க தீர்மானமாவே சொல்றாங்க, குன்னம் ராமச்சந்திரன் உடைய கருத்தையும் வைத்தியலிங்கத்தினுடைய கருத்தையும் நான் ஏற்கிறேன், வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் பேசுறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 3 சீட்டுக்காகலாம் நாங்க அப்படியெல்லாம் வந்துட மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தக்க பாடத்தை நம்ம இந்த வருகின்ற தேர்தலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அக்ரெசிவா பேசுனதையும் நம்ம பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பேரை பயன்படுத்துகிறே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, யூஸே பண்ண மாட்டேன்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் நிலவக்கூடிய இந்த சூழல்ல அப்போ ஓபிஎஸ் கிட்டத்தட்ட நம்ம இனிமேல் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பில்லை, எடப்பாடி இருந்தா அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு, ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாரு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, நீங்க திருப்பி அதேதான், அதிமுகவில் இணைப்பதற்கு வாய்ப்பில்லைங்கிறது வேறங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு அங்கம் வகித்து தொகுதி பங்கீட்டுக்கு வாய்ப்பில்லைங்கிறது வேறங்க. நீங்க அதிமுக 3 சீட்டுக்காக நம்ம அப்படி போக வேண்டாம் அப்படின்னு நேத்து அங்க சொல்லப்பட்டது இல்ல? கரெக்ட் இல்லைங்க. 2 விஷயம். ஒண்ணு பாஜக இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் இதுதான் ஃபைனல் டிசிஷன் வச்சுக்கோங்க, நேரம் எங்க போக முடியும்? திமுகவுக்கு போக முடியாது. எங்க போக முடியும்? விஜய்கிட்ட தான் போனோம். அப்போ விஜயோட ஒரு 2 முறை சந்திப்பு ஏதாவது நடத்தி நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம்னு ஒரு பஸ் ஒன்று தொடங்கி விட்டுருப்பாருல்ல இந்த டைமுக்கு. ஏன் தொடங்கல இது வரைக்கும்? இது வரைக்கும் விஜயை சென்று திரு ஓபிஎஸ் சந்திக்கலாமே. பல முறை முதலமைச்சராக இருந்திருக்கிற நபர், மூத்த தலைவர், நேரா போய் விஜயை சந்திச்சு இந்த மாதிரி நம்ம ஒன்றும் கமிட்மெண்ட் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இந்த மாதிரி கூட்டணி பத்தி பேசலாமா அப்படிங்கிற ஒரு டாக் வந்துருச்சுன்னா, இவர் இங்க விட்டுட்டு போயிட்டாருங்க, விஜயை நோக்கி சென்று விட்டாருன்னு ஒரு ஃபேம் இது வந்துடும், ஐடியா வந்துடும். இது வரைக்கும் ஏன் போகல? ஏன் அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு? இன்னும் அவர் ஏதோ ஹோப் வச்சிருக்காரோ, இன்னும் நம்ம என்டிஏக்குள்ள வந்துருவோம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கோ? பிஜேபி அவங்க எடப்பாடியை கன்வின்ஸ் செய்து எப்படியாவது என்டிஏல அகாமடேட் பண்ணிடுவாங்கங்கிற அது திரு டிடிவி கூட எடப்பாடி இருக்கும் வரை அப்படிங்கிற டயலாக அவரும் விட்டார். அவரும் போய் விஜயோட ஒன்றும் சேரலையே. ஏன் சேரல? ஏங்க, வெளிப்படையா விஜய் வெளிப்படையா சொல்லிட்டாரு, என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த கட்சியுடனும் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நாங்க தயார், திமுக பாஜக தவிர. கரெக்டா? இதுதானே ஸ்டான்ஸ். அப்போ டிடிவி ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாங்க? சேர்த்துட்டு இருக்கலாமே. இவர் போய் வாங்க நம்ம ஒரு கூட்டணி வைக்கலாம். நான் என்ன சொல்றேங்க, நான் கூட்டணி அறிவிக்கணும்னு சொல்லல, பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றனங்கிறது இருதரப்புக்கும் பெனிஃபிட். ஏன்னா விஜயும் சொல்லி 1 வருஷம் ஆகுது, என்னங்க ஒரு கட்சி கூட வரல, கேக்குறாங்களா இல்லையா? தாவேகா வர்சஸ் திமுக எல்லாம் சொல்றீங்க, 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க, எங்க தலைமையை ஏற்று யார் வேணாலும் நாங்க ஏத்துப்போம்னு சொல்றீங்க, ஒரு கட்சி கூட வரலையே. அப்போ நாங்களும் அமமுகவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், நாங்களும் ஓபிஎஸும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றது தாவேகாவுக்கும் பெனிஃபிட், இவங்களுக்கும் பெனிஃபிட். டிடிவி சொல்றாரு, தாவேகா என்ன இருக்கக்கூடிய சில அங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் நம்ம கிட்ட கூட்டணி வரணும்னு பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்காரு. இவங்களுக்கு தலைமை தெரியாதா? ஆதரவாளர்கள் கூறி, பத்திரிகையாளர்கள் பேசி, விமர்சகர்கள் தெரிவித்து, இதெல்லாம் எதுக்குங்க? போய் விஜயை போய் சந்திக்கிறது என்ன இருக்கு? அதே மாதிரி ஓபிஎஸ் போய் விஜயை சந்திக்க முடியாதா? சோ எனக்கு புரியாத விஷயம் ஏன் இன்னும் ஒரு தயக்கம் இருக்கிறது. திமுக பக்கம் போனா எப்படி டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் வாக்குகள் வரும்? அது என்டையர்லி ஆன்டி டிஎம்கே ஓட்டு இல்லையா? அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகள் பிரதானம் இல்ல, 90% ஆன்டி டிஎம்கே ஓட்டு.
இப்ப நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்கன்னா யாருங்க போடுவாங்க உங்களுக்கு? திமுக தரப்புல வர வாக்கு வந்து நீங்க அறுவடை பண்ணலாம், பட் உங்க வாக்கே வந்து இழந்துருவீங்கல்ல. திமுகவுக்கும் அது ஒன்றும் பெரிய ஒரு அட்வான்டேஜ் கொடுக்காது. பிளஸ் அந்த அலையன்ஸ் ஹவுஸ்ஃபுல், ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல், யாராவது வெளியே அனுப்பலாமாங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ அது எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? ஸோ நிச்சயமாக இவர்கள் ஏன் இதுவரை தாவேகாவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவில்லை என்பது நிச்சயமா ஒரு சந்தேகத்தை எழுப்புது. ஒரு பேக் டோர் ஓப்பனா வச்சிருக்காங்க, நாளைக்கு எப்படியோ என்டிஏல பிஜேபி ஏதாவது பேசி செஞ்சிருவாங்கங்கிற ஒரு அவுட் சைட் சான்ஸ் வச்சிருக்காங்க. தாவேக்கா இன்னும் ஒரு ஹோப்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒருவேளை டிடிவி வந்துருவாரு, ஓபிஎஸ் வந்துருவாரு, ஆல்ரெடி செங்கோட்டையன் வந்துட்டாரு, அவங்க ஒரு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்கல்ல இத்தனை நேரம். இல்ல சர்மா, நான் என்ன கேக்குறேன்னா, எதுக்கு இந்த தேர்தல் 2 வருஷம் கழிச்சிருந்தா, 1 வருஷம் கழிச்சிருந்தா, இப்போ இதெல்லாம் கரெக்ட். எதுக்கு 4 மாசம் இருக்கு? நீங்க 1 வருஷமா சொல்றீங்க எங்க தலைமையை ஏத்தா வாங்க, யாரும் வரல, ஒரு கட்சி கூட வரல. அப்போ நீங்க என்ன தயக்கம்? வாங்க பேசலாம். ஒரு மீட்டிங், ஒரு போட்டோ போடுறாங்க, விஜய் ஓபிஎஸ்ஐ சந்தித்தார், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பற்றி பேச்சு, முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. என்ன ஆகும்? கமிட்மெண்ட் கிடையாது. நாளைக்கு என்டிஏ கூப்பிட்டு ஒரு வேளை உங்களுக்கு அங்க அக்ரிமெண்ட் ஏற்பட்டா அங்கேயும் திரும்பி போய்க்கலாம். பட் நீங்க உங்களை பத்தி ஒரு பஸ் வந்துடும், தாவேகா பத்தி ஒரு பஸ் வந்துடும். இதுவரை ஆனா அது நடக்கல. ஏன்? அதனாலதான் இவர்கள் பாஜகவை எதிர்த்து உறுதியாக ஒரு நிலைப்பாட்டுக்கு திரு ஓபிஎஸ்ஓ டிடிவியோ ஃபேமா செல்வார்களா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. அப்ப ஜனவரி 14-15 இவங்க சொல்ற மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கும், அது வந்து என்டிஏ கூட்டணியில வந்து மீண்டும் இணைய போறாங்களா, இல்ல வந்து தாவேகா பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம அந்த ஒரு தேதிக்குள்ள வந்துருமா? இல்ல, அப் டு February 10th 15th வரைக்கும் போலாங்க. போன வாட்டி பாத்தீங்கன்னா February இறுதி வாரமோ தான் வந்து நோட்டிபிகேஷன், தேர்தல் அறிவிப்பு வருது. February இறுதி வாரம் இல்ல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் உள்ள வரணும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நிச்சயமா வந்து ஜனவரி எண்டு வரைக்குமோ February 10ஆம் தேதி வரைக்குமோ இந்த டாக்ஸை இழுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லாருக்கும் என்னங்க இது, என்ன ஒரு பொது சேவையை பத்தியா பேசுறது? உங்களுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், அவ்வளவுதானே. எனக்கு 10 சீட்டு கொடுங்க, எனக்கு இவ்வளவு காசு கொடுங்க, இதுதானே பேச்சு. வேற என்ன பேச்சு? இதுதானே பெரிய ஒரு சித்தாந்த ரீதியாக அவர்கள் பேச போறாங்களா? என்ன பேச போறாங்க? ஸோ இது பியூர் அரித்மெட்டிக் calculation of who is going to give how many seats, who is going to give how much money for fighting elections. அவ்வளவுதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அசலானது, ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை